உள்ள மட்டும் நானே என் உசுர கூட தானே என் நண்பன் கேட்டா வாங்கிக்கன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி உசுர கொடுக்குற அளவுக்கு ஒரு நண்பன் எனக்கு இருக்கான். ஓகே, ஸோ அவனை நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது என்னோட காலேஜ் டே 1ல நான் வந்து ஹாஸ்டலுக்கு வந்து போய் ஸ்டே பண்ணுறதுக்காக போகிறேன். போகும்போது என்னை ஃபர்ஸ்ட் க்ரீட் பண்ணி கேன்டீன்லாம் எங்கே இருக்குன்னு காமிச்சு, இது என்னோட கார்டு, பக்கத்தில் ஒரு கார்டு இருக்கு, இந்த கார்டு நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கூடவே சேர்ந்து படிச்சு கூடவே விளையாடி எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்து என்கிட்ட நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு ஒரு நல்ல நண்பனா இருந்த ஒருத்தர். ஓகே, ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து என்னோட காலேஜ் லைஃப்ல என்ன ஆகுது அப்படின்னா, என்னோட ஸ்டாஃப் ஒருத்தருக்கும் எனக்கும் நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த ஸ்டாஃப் வந்து பர்சனலா என்னை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல என்னோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு பேசுறாரு. என்ன அப்படின்னா, தம்பி இப்ப உன்னோட ஃப்ரெண்ட் இந்த தீபன் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் வந்து என்னை பத்தி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து தப்பா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு நான் ஒரு ரைட்டிங் கொடுப்பேன். அதுல வந்து நீ சைன் பண்ணி அப்ரூவலா கொடுக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா எனக்கு எக்ஸாமினேஷன்ல அத்தாரிட்டி இருக்கு. போர்டு எக்ஸாம்ஸ் நீ எழுதும் போது விட்ட கிழிச்சு கால் பக்கத்துல போட்டுட்டு எக்ஸ்டர்னல் வச்சு நான் புக் பண்ணுவேன், உன்னோட லைஃபையே நான் ஸ்பாயில் பண்ணிடுவேன் அப்படின்னு த்ரெட்டன் பண்றேன். ஓகே, ஸோ ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கிறவனால என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் அந்த அந்த த்ரெட்டனிங்கான சிச்சுவேஷன்லையும் ஹி பேக் மீ அப் அண்ட் செட் நோ, தப்பான விஷயத்த நான் பண்ண மாட்டேன், என் நண்பனுக்காக நான் நிற்பேன் அப்படின்னு நின்னான். இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறான். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல நட்பையாவது நம்ம வாழ்க்கையில சாதனைகளை சம்பாதிச்சிடணும் அப்படின்றத சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.